இன்றைக்கி மற்றும் பல எபிசோடு ஒரு புது லொக்கேஷன். என் வீட்டிலே வேறு ரூமில் இருக்கேன், அவ்வளோதான். பெரிய புது லொக்கேஷன்லாம் இல்லை. நான் இந்த ஊஞ்சல் வாங்கி ஒரு 2 மாதம் ஆச்சு. சரி, இங்கே உட்காந்து ஏதோ ஒரு எபிசோடெலாம் ரிவ்யூ எடுக்கலாம், இல்லை மற்றும் பல எபிசோடு எடுக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே இந்த இடத்துல ஃபேன் இருந்தால் தான் காற்று வரும். அதனால் ஃபேன் போட்டால் நாய்ஸ் வரும். ஸோ நாய்ஸை அப்புறம் அதை கொஞ்சம் ட்ரீட் பண்ணி அந்த ஆடியோலாம் சரி பண்ணி தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஏற்கனவே நம்மளுக்கு வாய்ஸில் சில பஞ்சாயத்துலாம் திடீர்னு மைக் ஒர்க் ஆக மாட்டேங்குது, சில சமயம் ஒர்க் ஆகுது. அதனால் எஸ்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நல்ல மழை, குளிராக இருக்குது. ஸோ ஃபேன் பெருசாக தேவையில்லை அப்படின்ற மாதிரி செட்லாம் பண்ணிட்டேன். ஆனால் உட்காந்ததுக்கப்புறம் வேர்த்து ஓட ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஒரே ஒரு ஃபேன் அந்த பக்கம் ஓடிட்டுருக்கு. ஸோ அது பெருசாக நாய்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் நான் நாய்ஸ் கட் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால் பெருசாக அதை மெயின் பண்ணாதீங்க. வாய்ஸ் கிளியராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ட்ரீட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இன்றைக்கி மற்றும் பல எபிசோடில் திரும்ப ஒரு தடவை ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா 3 years ஆஃப் காக்கீஸ் அண்ட் கொஞ்ச நாள் முன்னாடி தான் 10 years ஆஃப் செல்ஃப் ரிவ்யூன்னு 2 விஷயமும் கொஞ்சம் அப்படியே ஹேஷ்டேக்லாம் போட்டு பெருசாக செலிப்ரேஷன் நடக்கலனாலும் தெரிஞ்சவங்களுக்குள்ள வாழ்த்துக்கள்லாம் இருந்தது. ஸோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்க விஷ் பண்ணாங்க. வீடியோவில் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் விஷ் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. எப்பயும் சொல்கிறதான், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது என்னை விட நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதாவது இது செல்ஃபி ரிவ்யூ காலத்துலேருந்தே இது காலங்காலம் நடந்துகிட்ருக்குன்றதுனால அது ஏன் 1 lakh கூட வரல இன்னும் 3 வருஷத்தில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நிஜமாவே. அது என்ன பண்ணோம், ஏன்னா நான் கண்டிப்பாக, அதாவது நான் டெய்லி ஒரு வீடியோ போட முடியலனாலுமே கூட கண்டிப்பாக வீக்கெண்ட் வீடியோஸ் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ரெகுலரான அப்லோட்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் கண்டென்ட்டும் அவ்வளோ மோசமாக இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால் ஏன் அது 1 lakh வரல அப்படின்னு நினைக்கிறேன். பட் அப்பப்போ சின்ன சின்ன பாராட்டுகள்லாம் கிடையாது இல்லையா? ஸோ அதுவே நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மனசு திருப்தி. ஏன்னா ரொம்ப எப்போ பார்த்தாலும் இல்லாத விஷயத்தை நினச்சே நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. அதனால் ஓகே, நம்ம ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், ரிசல்ட்டை பற்றி நம்ம அப்புறமா யோசிக்கலாம் அப்படிங்கிறதான். இப்போ சித்ரா லக்ஷ்மணன் சார் அவருடைய டூரிங் டாக்கீஸ் அந்த சேனலில் அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் ஒன்று இருக்குது, அவருடைய ப்ரோக்ராம் ஒன்று. அதில் ரிவ்யூஸ் நல்ல எந்த ரிவ்யூ பார்க்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி வரும்போது நம்மளுடைய சேனல் பேர் சொல்ல என் பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இண்டூவில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், கார்த்தின்னு ஒருத்தர் பண்ணியிருந்தார். அவர் இப்போ தனியாகவும் பண்ணுறாரு. அவரது ஓரளவு நம்பகத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் சொல்லணும்னா எந்த அவசியமும் கிடையாது. பட் சொன்னதுக்கு அவர் ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் அகைன் இந்த மற்றும் பல ப்ரோக்ராம் மூலமாகவும் நான் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு மூவி ரிவ்யூ பண்ணணும், நம்ம ரிவ்யூவர் ஆகணும், கிரிட்டிக்காக ஆகணும் அப்படிங்கிறது பெரிய பிளான்லாம் எனக்கு கிடையாது. இட் ஜஸ்ட் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த டைமில் 2014 அப்போ 2-3 பேர் தான் ஆன்லைனில் ரிவ்யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை அந்த ரிவ்யூஸ். ஸோ அதனால் ஓகே நம்ம பண்ணலாம். ஏன்னா நான் என்னுடைய பிளாக்லலாம் ரிவ்யூஸ் எழுதிட்டு இருப்பேன். நான் காலேஜ் டைம்லேருந்து ஒரு சிங்கிள் பேராகிராஃபில் லைக் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லக்கூடாது, நானே ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக விமர்சனம்ன்ற மாதிரி பத்தி விமர்சனம் பாவி அப்படின்ற மாதிரி போட்டு என்னுடைய பிளாகில் நான் தொடர்ந்து விமர்சனம் எழுதிட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் சினிமாவை பற்றி கொஞ்சம் ஒரு அடிப்படை புரிதல் இருக்குது அப்படிங்கிறதுனால 2014 இந்த மாதிரி கத்தி படத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம்னு ரொம்ப ஆக்சிடென்டலாக ஆரம்பிச்சது தான் செல்ஃபி ரிவ்யூ அப்படிங்கிறது. அது இவ்வளோ பெரிய ரீச் ஆகும். 10 years கழிச்சு அதை நான் இவ்வளோ தீவிரமாக ஆல்மோஸ்ட் ஃபுல் டைமாக அதே ஒரு சேனலாக வச்சு பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படிங்கிறதுலாம் நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ஸோ வேறு என்ன சொல்கிறது, அது ஒரு டெஸ்டினி தான். ஸோ வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன் ஹவ் சப்போர்ட்டட். வேறு என்ன நான் கேட்க போகிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறதா. முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், வேர்டை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் இன்னும் கூட கொஞ்சம் இந்த ஷார்ட்ஸில் நான் கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஷார்ட்ஸுக்குன்னு உட்காந்தோன்னா அது எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது. அது ப்ராப்பராக என்னால் அதுக்கு டைம் ஒதுக்கி பண்ண முடியல. ஜஸ்ட் லைக் சும்மா ஏதோ ஒரு பேருக்கு ஒன்று பண்ணக்கூடாதுன்றதுனால ஷார்ட்ஸுக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணலாம், யார் தனியாக ஒன்று எதாவது ரெக்கார்ட் பண்ணலாமா, இல்லை இருக்கிறத ப்ராப்பராக இன்னும் கூட ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். பட் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் போட்டது கிடையாது. ஸோ அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம். அண்ட் லைவ் யூடியூப்லேருந்தே சொல்கிறாங்க, நீங்கள் லைவ் நிறைய போகலாம், அப்போ தான் நிறைய பேர் என்கேஜ் ஆவாங்க, நிறைய பேர் உள்ளே வருவாங்கன்ட்டு. லைவ் நான் ஃப்ரீக்வெண்ட் மாதம் ஒரு டைமில் போயிட்டு இருந்தது போகும் கூட பெருசாக சப்ஸ்கிரைபர்ஸ் சேஞ்ச் இல்லை. அண்ட் லைவுக்கு முன்னேற்பாடுகள் பின்னேற்பாடுகள் நிறைய விஷயங்கள் இருக்கா. அதனால் அதை உட்காந்து பேசிக்காக எம் சோம்பேறி. ஸோ அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற, அதாவது நியூ இயர் பிளான் இல்லை, டிசம்பர் மாதத்துலேயே தான் அந்த பிளானை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன், பார்க்கலாம். அண்ட் நம்ம மற்றும் பல ப்ரோக்ராமில் ஃப்ரீக்வெண்ட்டாக பிவிஆர் பரிதாபங்கள் அப்படிங்கிறது ஒரு செக்மெண்ட் மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் பொதுவாக பிவிஆர் பரிதாபங்கள் அப்படின்னு இல்லாமல் தியேட்டர் பரிதாபங்களே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில் எந்த தியேட்டரில் பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிட்டரான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ரேராக தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ரொம்ப பிட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒன்று அப்பப்போ கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதில் அகைன் இப்போ இன்றைக்கி 3 தியேட்டர்ஸை பற்றி நான் சொல்கிறேன். அதில் ஒன்று பாசிட்டிவான விஷயம். ஸோ முதல்ல எப்பயும் போல் நம்ம பிவிஆர்லேருந்து ஆரம்பிப்போம். அஃப்கோர்ஸ் பாசிட்டிவான விஷயம் கிடையாது, நெகட்டிவான விஷயம் தான். இந்த பிவிஆர் பாஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. என்ன மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வீக் டேஸில் போய் படம் பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 4 படம் பார்க்குறதுக்கு டோட்டலாக 350 rupees தான் அப்படிங்கிறபோது நிஜமே அது ரொம்ப சீப்பான ஒரு மேட்டர் தான். ஆனால் என்னென்னா முதல்ல என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, பாஸ்போர்ட் ஆரம்பித்த டைமில் இந்த 350 rupees நீங்கள் தேர்ஸ்டே, ஒரு வேளை, அதாவது மண்டே டு தேர்ஸ்டே தான் அதோடைய ரூல்ஸ். என்னென்னா
மண்டே டு தேர்ஸ்டே மட்டும் தான் நீங்கள் படங்கள் பார்க்க முடியும். அண்ட் 4 படங்கள் தான் பார்க்க முடியும். அந்த 3 வீடியோஸ் எவ்வளோ அதாவது ஒரே படத்தை 2 தடவை பார்த்தாலும் ஓகே. ஆனால் 4 என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு. ஸோ முன்னாடியெல்லாம் எப்படி வச்சுருந்தாங்கன்னா தேர்ஸ்டே அன்றைக்கி ஒருவேளை புது படம் ரிலீஸ் ஆனாலுமே கூட அது பாஸ்போர்ட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு புது படத்துக்கும் புக் பண்ணிடலாம் நீங்கள் அதே கம்மி காஸ்ட்டுக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கடந்த ஒரு மாதமாக தான் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல, யாராவது அதுக்கு முன்னாடி நோட் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இப்போ வந்து புது படங்கள் ஒருவேளை வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பாஸ்போர்ட் செல்லாது. ஏன் செல்லாது அப்படிங்கிறலாம் தெரில. அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்து தான் ஞாபகம் இல்லை. ஆனால் இதுக்கு வந்து இது செட் ஆகாது அப்படின்னு. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களே கொண்டு வர ஆஃபர். இது இன்னும் இதுக்கு தனியாக சட்டத்திட்டம்லாம் கிடையாது. அவங்களா கொண்டு வர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். அவங்க இஷ்டத்துக்கு அதை வந்து வளைச்சிப்பாங்க. ஸோ எப்பயுமே இந்த புக்கிலலாம் போடுவாங்க, ஆசிரியரின் முடிவே இறுதியானது. நீ என்ன ஆர்டிகல் வச்சாலும் ஆசிரியர் எடிட் பண்ணி தான் போடுவார், அவர் இஷ்டம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இது அவங்களோட இஷ்டம் தான். ஆனாலுமே கூட ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியல. கொஞ்சம் சீட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த நெகட்டிவ் விஷயத்துக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, ஈகா தியேட்டருக்கு அமரன் படத்தை பார்க்குறதுக்கு 2வது தடவை பார்க்குறதுக்காக ஒய்ஃபோட போயிருந்தேன். அப்போது ஈகா மெயின் ஸ்க்ரீனில் வந்து ஹேட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. லைக் இன்ட்ரெஸ்ட் ஆல்மோஸ்ட் உடஞ்சே இருந்தது. ஸோ அது ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது. எனக்கு படம் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. அதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஏதாவது பண்ணுவோம், சரி பரவாயில்ல பார்த்துருவோம், ரொம்ப அதாவது மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு மோசமாக இல்லை, கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல படத்தை பார்த்துருவோம்னு சொல்ல மாதிரி பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அங்கே இருக்கும்போது படம் முடியும் போது தான் நினைக்கிறேன், அதில் அதுக்கப்புறமா தெரியல, ஞாபகம் இல்லை. ஈகா தியேட்டருடைய இது ட்விட்டர் பேஜ் இருக்குது அவங்களுக்கு ஒன்று. அவங்க ரொம்ப ஆக்டிவாகவே அதில் ஷேர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ட்விட்டர் பேஜுக்கு இந்த மாதிரி சொல்லி அவங்க வந்து அதை வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த ஷோலேயே அது முன்னாடியே மாற்றிருக்காங்க அவங்க அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் எனக்கு வந்துருச்சு. இதில் காமெடி என்னன்னா, ஆல்ரெடி டங்கி அப்படின்னு ஒரு படம் ஈகா மெயின் ஸ்க்ரீனில் பால்கனியில் உட்காந்து பார்க்கும்போதும் இதே பிரச்சனை, ஆம்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டாங்க. யார் ஒரு அட்மின் தெரில, அவர் வந்து கேட்குறாரு, என்ன உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு இதே மாதிரி நடந்துட்டு இருக்கணும். நான் கூட நினச்சேன், ஆமாம் இல்லை ஒருவேளை நம்ம தான் உடச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இவங்க நினச்சிப்பாங்களோன்ற மாதிரி நினச்சேன். ஆனால் தெரில, இது நம்ம கரெக்டாக அந்த மாதிரி சீட்டில் தேடி போய் உட்காரோம் போல இருக்குது, நம்மளுடைய தலையெழுத்து அது என்ன பண்ணுறது. ஸோ அது மாற்றிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம், அது ஒரு விஷயத்தை கேட்டு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கான விஷயத்தை மாற்றவும் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதுக்கான ரிப்ளையும் அவங்ககிட்ட இருந்துச்சு, நாங்கள் மாற்றிட்டோம் நெக்ஸ்ட் ஷோவே மாற்றிட்டோம் அப்படின்னு. ஸோ அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். ஸோ அப்படியே இதுக்கு ஸ்ட்ரெயிட் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா, ஏஜிஎஸ் சினிமாஸில் டி நகரில் சூக்ஷ்மதர்ஷினி அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது என்னமோ நான் முடிவு பண்ண நேரம் சரியில்லையா இல்லை ஏஜிஎஸ்க்கு நேரம் சரியில்லையா அப்படிங்கிறது தெரியல. அன்றைக்கி மார்னிங் சாட்டர்டே பார்க்க வேண்டியதாக பிளான் இருந்துச்சு. சாட்டர்டே மார்னிங் ஒரு ஷோ புக் பண்ணி வீட்டில் வந்து போக முடியாத சுச்சுவேஷன் கிரியேட் ஆனதுனால மார்னிங் ஷோ கேன்சல் பண்ணி சரி மதியானத்துக்கு மேலே போய்க்கலாம் அப்படின்னு மதியானம் டிக்கெட் வேறு ஒரு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருந்தேன். மதியானமும் போக முடியல. ஸோ அந்த டிக்கெட்டும் வேஸ்ட்டாக போச்சு, மார்னிங் டிக்கெட்டும் வேஸ்ட்டாக போச்சு. இதில் நிறைய பேர் நம்மளுடைய அன்பர்கள் வந்து இதை நான் போன ரிவ்யூவில் சொன்னதுக்கப்புறம் டிக்கெட்லாம் வேஸ்ட்டாக போனால் ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு வரை கேட்டுருந்தாங்க. ஃப்ரீயாக கொடுக்குறதெல்லாம் நம்ம கிவ் அவே அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி கொடுக்கலாம். சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயம் ஃப்ரீயாக கொடுத்தா அதோடைய வேல்யூ வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்கிறதுனால ஐ எம் அகெயின்ஸ்ட் ஆல் தீஸ் இந்த ஃப்ரீபீஸுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு தனியாக ஏதாவது பிளான் பண்ணி நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம். ஸோ இது சும்மாவே சாதாரணமாக ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு வந்து எனக்கு வந்து என்னமோ அது அந்த ஐடியா எனக்கு பெருசாக பிடிச்சது கிடையாது. ஸோ கம்மிங் பேக் டு த ஏஜிஎஸ் திங். ஸோ சாட்டர்டே 2 ஷோவும் போக முடியல, சரி சண்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டேவெல்லாம் வீட்டிலலாம் எப்பயுமே வீட்டில் ஃபேமிலிக்கு தான் சண்டே ஃபேமிலி டைம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தனால சண்டே வந்து வீட்டில் சொல்லி சரி ஓகே நான் சாட்டர்டே ஃபுல்லாக நான் வீட்டில் இருந்தேன், சண்டே நான் படத்தெல்லாம் பார்க்குறேன்லாம் கண்டிஷன்லாம் போட்டு சண்டே உற்சாமல் காலைல 9 மணி ஷோ புக் பண்ணிட்டு தேட்டரில் போய் உட்காந்து வச்சு ஏஜஸ்ல எப்பயுமே டைமுக்குலாம் ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் எப்பயுமே பிரச்சனை இருந்தது. ஷார்ப்பாக 9-10 ஆரம்பிச்சாங்க. ஒரு அரை மணி நேரம் படம் ஓடி இருக்கும். சப்டைட்டில்ஸோட தான் ஓடிச்சு. திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் என்னாச்சு, நான் சிங்கில் ஆடியோ வந்து அவுட் ஆஃப் சிங்க் போக ஆரம்பிச்சது. என்னடா இது திருட்டு பழைய அந்த கால திருட்டு விசில் திடீர்னு பார்க்குற மாதிரி இருக்கேன், ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கோம். முதல்ல அது ஏதோ சின்ன இடம் நினச்சிட்டே இருந்தோம். அப்புறம் போக போக அடுத்தது அது வந்து சரியான மாதிரி தெரியல, இன்னும் மோசமாக இருந்துச்சு. அதாவது அந்த கேப் ஆடியோவுக்கும் வீடியோவுக்குமான அந்த இன்டர்வல் இருக்கு இல்லையா, சிங்க் இன்டர்வல் வந்து அதிகமாகிட்டே போச்சு. ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் படம் வேறு, எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஏஜிஎஸ்லேருந்து ஆளுங்க வந்தாங்க. அவங்க டக்குன்னு நோட் பண்ணி டக்குன்னு படத்தை ஸ்டாப் பண்ணி அவங்க சரி பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைன்றது எங்களுக்கு அஃப்கோர்ஸ் டெக்னிக்கலாக சொல்லி எப்படி எங்களுக்கு புரிஞ்சிருக்காது, பட் ஏதோ ஒரு பிரச்சனை, ப்ரொஜெக்ஷனில் ஏதோ ஒரு பிரச்சனை. ஸோ அதனால் வந்து அவங்க சரி பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு முடியல. ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு திரும்பி ஓட்டினாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு, ஆனால் திரும்ப அவுட் ஆஃப் சிங்க் போச்சு. சரி எங்கேருந்து வேறு ஓட்டணும் வேறு, அதாவது அங்கே ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாலே அவர் வந்து கேட்டார் எங்கேருந்து ஓட்டணும்னு சொல்லுங்கன்ட்டு சொன்னாங்க. இங்கேருந்து கரெக்டாக இங்கே ஸ்டாப் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேறு ஓட்டினாங்க. திரும்பி அதே மாதிரி ஆடியோ ப்ராப்ளம் வச்சு திரும்ப ஸ்டாப் பண்ணாங்க. திரும்ப ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, முதல்ல 3/4 மணி நேரம் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் இதில் அப்படியே வேஸ்ட்டாக போச்சு. திரும்பி ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. எப்போனா திரும்பி அகைன் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஃபார்வர்ட் ரீவைண்ட் பண்ணிவிட்டு போட ஆரம்பித்தாங்க. ஓகே பரவாயில்ல, இவ்வளோ நேரம் வேஸ்ட்டானது இல்லாமல் அகைன் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6-7 நிமிஷம் சரி பரவாயில்ல படம் போட்டாங்களே அப்படின்னு நிம்மதியோட பார்க்க ஆரம்பித்தா
கரெக்டாக எங்கே அவுட் ஆஃப் சிங் பிரச்சனை வந்துச்சோ அங்கே பிரச்சனை வரல, அங்கே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போயிட்டு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் சீன் வரும், அதை கேக் வெட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு சீன். கரெக்டாக அந்த கேக் வெட்டினோடனே டமால்னு பிக்சர் வந்து கட் ஆகிடுச்சு, ஒரு பிளாங்க் ஆகிடுச்சு டோட்டல் ஸ்க்ரீனு. என்ன ஆச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவே இல்லை. இதுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணாங்க, வேறு ஸ்க்ரீன் நீங்கள் மாறிடுங்க, நாங்கள் ஸ்க்ரீன் 4ல் இருந்தோம், ஸ்க்ரீன் 3க்கு போயிருங்க, ஸ்க்ரீன் 4 ப்ரொஜெக்டர் பிரச்சனை, ஸ்க்ரீன் 3க்கு போயிருங்கன்னா ஸ்க்ரீன் 3க்கு போய் மாற்றினாங்க எல்லாரும். யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ போகும்போதே 2-3 பேர் கன்சியூமர்ஸ் வந்து லைக் அங்கே ஆடியன்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஏதாவது ரீஃபண்ட் கொடுத்தா ஆனால் நாங்கள் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம், நாங்கள் எந்த விஷயம் விதத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் மாற சொல்கிறீங்க, நாங்கள் பொறுமையாக எழுந்து போகிறோம், ஸோ நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து எங்களுக்கு காம்பன்சேட் பண்ணோன்ற மாதிரி சொன்னாங்க. நானும் சொல்லிட்டு தான் போனேன், நீங்கள் டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃப்ரீயாக பாப்கார்ன் கொடுங்க எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் அவங்க அதுக்கு ரெடியாக இல்லை போல இருக்குது. அவங்க சும்மா அப்படியே மழுப்பிட்டாங்க, சார் என்ன சார் இல்லை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வழிஞ்சிக்கிட்டு அதை வந்து சமாளிக்க ட்ரை பண்ணி எங்களுக்கு கீழே அமிச்சாங்க. கீழே போனதுக்கப்புறம் தான் திரும்பி ரீவைண்ட் பண்ணி ஆரம்பிச்சு டமால்னு பிளாங்கான மேட்டரும் அப்போ தான் நடந்துச்சு. ஸோ இப்போது வி லாஸ்ட் பேஷன்ஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரில்லர் படத்தை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அப்பப்போ ஓட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனால் என்னன்னா அதுக்கு அடுத்தடுத்த சீன்ஸ் வர ஆரம்பிச்சு, செகண்ட் ஹாஃபோட சீன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு, சஸ்பென்ஸ் ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சு. அப்போது எங்களுக்கு பொறுமை எழுந்து நிறைய பேர் வெளியில் போய் மொத்தமாக எல்லாருமே வாக் அவுட் பண்ணிட்டு இல்லை நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இது நடக்கும்போது கிட்டத்தட்ட 11:30-11:45, அதாவது 9:10க்கு ஆரம்பித்த படத்துக்கு ½ hour தான் ஓடி இருக்குது. அவ்வளோ நேரம் நாங்கள் வந்து இத்தனை படமே ஆல்மோஸ்ட் படத்தை பார்த்து முடிச்சிருக்கலாம். 2.5 மணி நேரம் தான் நினைக்கிறேன் அந்த படம். ஆனாலுமே வந்து அந்த ½ hour தாண்ட முடியாமல் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமாக எல்லோரும் ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு யாரோ ஆளுங்கள்லாம் வந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுறோம், இல்லை நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்துருங்க. சில பேர்லாம் பொறுமையே இல்லாமல் சரி நீங்கள் கொடுத்துருங்க நான் கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பி இறங்கி கீழே போயிட்டாங்க, கவுண்டர் கீழே போயிட்டாங்க. ஸோ நாங்கள் பொறுமையே இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க நடுவில் அந்த பிரேக் விட்டதுனால நிறைய பேர் போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வேறு வந்து உட்காந்துட்டாங்க. நானுமே கூட காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு சொல்லி ஒரு சாண்ட்விச் வாங்கிட்டு வந்து வேறு உட்காந்துட்டேன். ஏன்னா படம் போட போகிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை தானே. அப்போவே படம் போடல சரியாக இருக்க போகிறதே தெரிஞ்சு நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுருக்க போகிறேன், இல்லை வேறு எங்கேயாவது சீப்பாக சாப்பிட்டுருக்க போகிறேன். எது நாங்கள் போய் தேவையில்லாமல் ஒரு 200 ரூபா சாண்ட்விச்சை காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும். ஸோ வேறு வழி சொல்லி பசின்றலாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. எல்லாருமே என்ன சொல்லிட்டோம், நீங்கள் டிக்கெட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள், அது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா நீங்கள் போட வேண்டிய படத்தை நீங்கள் போட்டு காமிக்கல, அதுக்கான ரீஃபண்டை கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க எங்களோடது. இவ்வளோ நேரம் பொறுமையாக சொல்லி நீங்கள் எதுவுமே சரியாக ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் உங்கள் சைடோட கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபால்ட்டுங்கிறதுனால இவ்வளோ டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கேங்கிறதுனால எங்களுடைய ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸுக்கும் நீங்கள் ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கூட இல்லை ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸுக்கு ரீஃபண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ப பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆப்ஷன் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் படத்தை ஆரம்பிச்சிடும், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் படத்தை போய் பாருங்கள், படம் பார்க்குற எல்லாருக்கும் நாங்கள் ஃப்ரீயாக ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பாப்கார்ன் ஒன்று கொடுத்துறோம், வித்தவுட் பிரேக் படம் ஓடும். இல்லைனா ரீஃபண்ட் வேணும்னா நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிடுங்க, இல்லைனா இதே அடுத்த வீக்கில் ஏதாவது வேறு ஒரு ஷோக்கு நாங்கள் போய் கூட டிக்கெட் உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துறோன்ற மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆட்கள் சண்டே ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போனோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெஜாரிட்டியான ஆட்கள் போராடவும் தெம்பு இல்லாமல் அவங்க உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. நாங்கள் ஒரு 6-7 பேர் மட்டும் ரீஃபண்ட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் நீங்கள் கவுண்டரில் போய்ட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸோடைய பில்லு காமிச்சு இது பண்ணிக்கோங்க. எங்களோட ரெஃப்ரெஷ்மெண்ட் பில்லு காமிச்சு அதோடைய வேல்யூலாம் கால்குலேட் பண்ணி மொத்தமாக ஒரு மிஞ்சி ஒரு 2500 தான் வந்துச்சு மொத்த ரெஃப்ரெஷ்மெண்ட் வேல்யூ. அதாவது நாங்கள் 6-7 பேரோடைய அந்த ஃபுட் வேல்யூங்கிறது அதை வந்து கணக்கு வேறு எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டாட கழிச்சு வேறு ஒருத்தர் வந்து இல்லை ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வந்து எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம், அதாவது திமிருத்தனமாக சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் அவரோட அந்த பாடி லாங்குவேஜோ அந்த ஆட்டிடியூடோ அவ்வளோ சிறப்பாக இல்லை, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னும் போது அப்போ அஸ்வின் ஒருத்தர் இருந்தார், அவரும் எங்கள் கூட சேர்ந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்த ஒரு நண்பர் தான். அவர் வந்து பயங்கரமாக ரொம்ப டென்ஷன் ஆகி நல்லா டேரெக்டாகவே சொன்னேன், இப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் டென்ஷனாக என்ன பண்ணுறாரு, ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் கத்திட்டார், பாருங்கள் எல்லாரும் ஏமாத்துறாங்க, என்ன வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கேயே உள்ளே இந்த 2 பேர் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் அமைதியானாங்க. அது ஏஜி சைட்லேருந்து சரி சார் நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் டிக்கெட் ரீஃபண்டு, புக்கிங் சார்ஜஸ், புக் மை ஷோட ரீஃபண்ட் அந்த 30 ரூபா 35 ரூபா, அது பார்க்கிங்கான ஒரு 30 ரூபா, அப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸுன்னு எல்லாத்துக்கும் ரீஃபண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் படமே பார்க்காம நான் வீட்டுக்கு வந்தேன். எனக்கு என்ன விஷயம் புரியல அப்படின்னா, பொதுவாகவே அதாவது பிவிஆர்லேயே கூட இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துருக்கு. ஏன்னா கன்சியூமரோட டைமுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா, நம்ம கொடுக்குற அந்த 3 மணி நேரம் அப்படிங்கிற அந்த டைம் வந்து யாருக்கான டைம் அப்படிங்கிறது எனக்கு இது ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு கேள்வி. என்னன்னா இப்போ PVR 1 சத்தியம் ஸ்க்ரீன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே வந்து டைமுக்கு படத்தை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் டேரெக்டாக PVR ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. ஒன்று ஆம்பா மாலில் ஒன்று இருக்குது, PVR வந்து கிராண்ட் மால் இருக்குது, அப்புறம் வந்து VR மால் இருக்குது. ஸோ இந்த அப்புறம் ஆரோ அப்படிலாம் எனக்கு எப்படின்னு தெரியல, பட் இந்த 3 இடங்கள்லையுமே வந்து நான் பார்த்த வரைக்குமே கூட டைமுக்கு படம் எப்பயுமே ஆரம்பிச்சது கிடையாது. என்றைக்குமே ஒன்று ரொம்ப லேட்டாக ஆரம்பிப்பாங்க, ஒரு அசால்ட்டாக ஒரு 15-20 மினிட்ஸ் ஆடெல்லாம் போட்டு ஷோ டைமோட ஒரு 15-20 மினிட்ஸ் லேட்டாக தான் படத்தை ஆரம்பிப்பாங்க. ஸோ சொல்லு கலைப்பாங்க, PVR தானே தைரியமாக லேட்டாகவே போகலாம் அப்படின்ற மாதிரி கலைக்க கூட கலைப்பாங்க. அண்ட் இன்டர்வல் டைம்னு நிறைய டைம் எடுத்துப்பாங்க.
ஒரு 15 மினிட்ஸ் இன்டர்வல்லாம் ஓகே, கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் இன்டர்வல் விட்டுலாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அரை மணி நேரம்லாம் இன்டர்வல் விட்டுருக்காங்க. ஸோ இந்த எதுக்கு நம்ம இவ்வளோ டைம் அவங்களுக்கு கொடுக்கணும்? நம்ம படம் பார்க்கறதுக்கு காசு கொடுக்குறோம், அந்த படத்தை நம்ம ஸோ அதுக்கு ஒரு பேருக்கு ஒரு 2-3 ஆடு போட்டால் பரவாயில்ல, எதுக்கு இவ்வளோ ஆடு போட்டு நம்மளோட டைம் அவங்க எடுத்துக்கிறதுக்கு அவங்க யார் அப்படிங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. இதுக்கெல்லாம் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட முடியாதா? ஏன்னா அன்றைக்கி நான் ஏஜிஎஸில் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் டேரெக்டாகவே சொன்னேன். ஏன்னா எப்போ அவங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸுக்கு நாங்கள் ரீஃபண்ட் பண்ண முடியாது திரும்பி ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ பாருங்கள் ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது, இப்போது உள்ளேருந்து யாரோ 2-3 பேரை ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்றதை நான் பேச வச்சு அவங்களுடைய வீடியோவோ ஆடியோவோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு என்னால் அவங்களுக்கு கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டு நஷ்டஈடு வாங்க முடியுதா? ரொம்ப சாதாரணமாக 2500 ஒன்றுமே இல்லை. நீங்கள் கொடுக்குற பாப்கார்னோட வேல்யூ என்ன? 30 ரூபா 40 ரூபா தான் இருக்கும். அதை நீங்கள் 200 ரூபாய்க்கு கொடுத்து விற்கிறீங்க. அதை நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பாப்கார்னு சொல்லி நீங்கள் ஏமாற்றாதீங்க. ஸோ அதுக்கான ரீஃபண்டை நாங்கள் கேட்குறோங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது உங்களுக்கு இதெல்லாம். ஸோ இது நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. த ஹேண்ட்லிங் ஆஃப் திஸ் இஷ்யூஸ் வெரி ராங். சிஸ்டமே உங்களுடைய சிஸ்டம்ன்றது அந்த ஹையரார்கின்றது ரொம்ப தப்பாக தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்லிட்டு தான் வந்தேன். எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஏஜிஎஸில் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி இது தொடர்ந்து சில பிரச்சனைகள் இதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ப்ரொஜெக்ஷன் பிரச்சனையாகும், டிலே ஆகும், லேட் இது மாதிரிலாம் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 இயர்ஸாக பெருசாக பிரச்சனை இல்லாமல் தான் நான் அங்கே நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக படம் பார்த்து தான் பெருசாக அந்த பிரச்சனை வந்தது கிடையாது. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்போ தான் திரும்ப அந்த பிரச்சனை வந்திருக்கு. ஏன் அப்படிலாம் ஆச்சு? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு விடிவே கிடையாதா? இந்த தியேட்டர் பரிதாபங்கள் நம்ம ஊரில் நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த தியேட்டர் பரிதாபங்களை கடந்து வந்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு இன்னொரு விஷயம் பேசணும். டெல்லி கணேஷ் சார், ஆக்டர் டெல்லி கணேஷ் வந்து அவருடைய மறைவை பற்றி கொஞ்சம் பேசணும்னு நான் நினச்சேன். எனக்கு வந்து அவர் வந்து உங்களை மாதிரி தான் நானும் ரொம்ப வருஷங்களாக அவரை படங்களை பார்த்து ரசிச்சுப்பா. என்ன ஒரு ஆக்டர், என்ன ஒரு டேலண்ட்டு. அதுவும் கமல்ஹாசனுடைய படங்களில் அவர் ரொம்ப தனியாக தெரியவர். ஸோ பயங்கரமாக ஷைன் ஆவார். ஏன் அவருக்கு வந்து அவரை அந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் ஏன் ப்ராப்பராக ஒரு ரெகக்னிஷன்லாம் கொடுத்தது இல்லை? ஸ்டேட் அவார்டெலாம் அது வாங்கியிருக்காரு போல இருக்குது, கலைமாமணி தெரியல. பட் நேஷனல் அவார்டுற மாதிரி நேஷனல் அவார்டுக்கு ரொம்ப டிசர்வ்டான ஒரு டேலண்ட் அவர். அதுவும் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ அவர் கடைசியாக நடித்த மெயின் ஸ்ட்ரீமில் நடித்த பாயசம் படத்தை பாருங்கள். பாயசம் படத்தில் பாயசம்ன்ற அதாவது நவரசா ஆந்தாலஜியில் பாயசம் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் அவருடைய ஆக்டிங்கை பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து ஒரு அவார்ட் வர்த்தி பர்ஃபார்மன்ஸ் தான். மேபி ஆந்தாலஜி ஓடிடியில் வந்திருக்கு, அதெல்லாம் இவங்க வந்து இன்னும் கேட்டகரியில் எடுத்துக்க மாட்டாங்களோ என்னமோ தெரியல. பட் அந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர், அவ்வளோ வேர்சடைலான அவ்வளோ டேலண்டான ஒருத்தருக்கு ஏன் அவ்வளோ நேஷனல் லெவலில் ஒரு ப்ராப்பரான ரெகக்னிஷன் கிடைக்கலங்கிறத நம்ம ரொம்ப நாளாக யோசிச்சிருக்கேன். எனக்கு நவராசாலா அவரோட நடிக்கும்போது அந்த 1 வீக் வந்து என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். அவ்வளோ ஹிலேரியஸான ஒரு ஆள், அவ்வளோ ஒரு ஹம்புளான ஒரு மனுஷன். என்னை வந்து நான் என்னோட ரோல் பேர் அந்த இதில் செக்மெண்ட்டில் வந்து நட்ராஜன். ஸோ நட்ராஜன் தான் கூப்பிட்டு இருந்தார் ஃபுல்லாகவே. நட்ராஜன் சார் வாங்க சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். அவரை யாராவது பார்க்க வருவாங்க, அவருக்கு யாராவது எடுத்துகிட்டு வருவாங்க, அது எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவார். அந்த ஒரு வாரம் நிறைய கதை, பயங்கரமாக கதை அடிச்சுட்டு இருப்போம் ஷார்ட் பிரேக்லலாம். அவரும் காத்தாடி ராமமூர்த்தி சாரும் ஒருத்தர் அந்த பேண்டர் இருக்குது பாருங்கள், அது வந்து வெளியில் சொல்ல முடியாது, அதெல்லாம் பயங்கரமான ஒரு கலையாக இருக்கும். ஸோ அவ்வளோ அது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று கிரியேட் ஆச்சு. அவர்கிட்ட நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. அதாவது எப்படி ஒரு சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் ஆகிற மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து அவர் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காரா இல்லை அந்த கேரக்டராக நம்மகிட்ட பேசுகிறாரா இல்லை டெல்லி கணேஷ் யாராக பேசுகிறாருன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய இன்ஸ்டன்ஸில் வந்து ஆச்சரியப்பட்டு பயங்கரமாக எல்லோரும் கைத்தட்டின இதெல்லாம் உண்டு. ஸோ அந்த லெவலில் பர்ஃபார்ம் பண்ண ஆள். ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்ட் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னும் போது அது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு மிகப்பெரிய லாஸ். இப்போ ரொம்ப லேட்டாக இல்லை, அவரோட மறைவுக்கு அப்புறம் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றிலாம் ட்விட்டரில் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடிஞ்சுது. பட் அதை பற்றிலாம் ஆல்ரெடி நம்ம ஸ்லாகிச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கோமே, இப்போ தான் இதெல்லாம் எவனோ பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு டைமில் ஏதோ ரெகக்னிஷன் அவர் கிடச்சது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மேட்டரை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது வயதானவர்கள் தன்னுடைய இந்த ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக், சினிமா ரிலேட்டட் கிடையாது. நிஜமாக எல்லாருமே வீட்டில், அதாவது இப்போ ஒரு 30 வயசுக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்குலாம் வயசாக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது வர நம்மளுக்கும் கொஞ்சம் கவலை வர ஆரம்பிக்கும். ஆனால் நம்மளுக்கு வர கவலை வந்து அவங்க சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து ஒழுங்காக பார்த்துக்கிறது, அதாவது ஏன் வந்து அது அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதே கிடையாது. எங்கள் அம்மா அவங்க வந்து அவ்வளோ சிறப்பாக பார்த்துக்கிட்டே கிடையாது, ஷீ இஸ் நோ மோர். பட் எங்கள் அப்பா எப்பயுமே அதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பார். ஸோ அவருக்கு சுகர் இருந்தாலுமே கூட அவர் ரொம்ப டெய்லி வாக்கிங் போகிறது, கரெக்டாக ப்ராப்பராக டயட் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ ஃபிசிக்கலாக ரொம்ப ஆக்டிவான ஒரு ஆள் வேறு அவர். அதனால் எங்கள் அப்பா நல்லா பார்த்துக்குவார், எங்கள் அம்மா நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து எப்பயுமே எனக்கு புரிஞ்சதே கிடையாது. இதை இப்போ வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சுற்றி ரிலேஷன் சைடில் நிறைய பேர் பார்க்குறேன், அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப லைட்டாக விட்டுட்டு கிரிட்டிக்கல் ஆகிற பாயிண்ட் வரையும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில பேர்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ தூரம். ஸோ என்னென்னா இது வந்து நான் அட்வைஸோ வேண்டுகோளோ ஏதோ ஒன்றா வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து நீங்கள் தான் உங்கள் வீட்டில் பெரியவங்க,
நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட உடம்பை பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு ஏதோ பேசிக்காக அது ஒரு எக்ஸசைஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெல்த்தியான டயட்டோ மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வீட்டில் இருக்கிற அதாவது எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா, சின்ன பசங்க வந்து பெரியவங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது வளரும்போது அப்படின்னு. அதே மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பெரியவங்க சின்னவங்களை வந்து கொஞ்சம் வந்து டார்ச்சர்னு சொல்ல மாட்டேன், அது வந்து ரொம்ப ஹார்ஷான வார்த்தையாக இருக்கலாம். பட் ஸ்டில் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மீன் கண்டிப்பாக வந்து என்ன மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நான் எமோஷனலாக ரொம்ப அட்டாச் ஆகிற ஆளுங்கிறதுனால வயசானவங்களுக்கு ஏதாச்சும் வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ வந்து ஒருவேளை அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க பார்க்கல அப்படின்னா அவங்க நீங்கள் பார்க்க சொல்லுங்கள், சரியா? ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரியே பார்த்துட்டு இருக்கேன். அது ரொம்ப ரொம்ப காமனாக இது நடந்துட்டு இருக்கு. அதனால் வந்து கரெக்டாக இப்போ ஒரு ஃபஸ்ட்டு அலாரம் அடிக்கும் போதே, ஃபஸ்ட்டு ஒரு அலர்ட் கிடைக்கும் போதே நீங்கள் உடம்பை டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டீங்க, கொஞ்சம் பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இந்த பூமியில் பிறந்தது உடனே எல்லாருக்கும் இறந்த நாள்ன்றது என்னன்றது குறித்து வச்சுருவாங்கன்ற மாதிரி ஃபிலாசபிலாம் நம்ம பேசலாம். ஆனாலுமே கூட இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்கும் பெருசாக அந்த ட்ரபுளும் கொடுக்காம நம்மளுடைய வேலையை அட்லீஸ்ட் நம்ம பார்த்துக்கிற லெவலில் நம்மளை மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய லெவலில் நம்மளோட ஆரோக்கியம் இருந்தாலே மிகப்பெரிய விஷயம். ஸோ அது மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்குது. பட் நம்ம அதை வந்து கரெக்டாக அதை ரியலைஸ் பண்ணுறோமா, அதை யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒருவேளை உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்கலன்னா பார்க்க வைங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஒருவேளை இது கனெக்ட் ஆகுது புரிஞ்சிச்சுன்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஒருவேளை இவன் யார் என்ன அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன், ஓகேவா? அடுத்த விஷயம் என்னென்னா, சென்சாரை பற்றி ஃப்ரீக்வெண்ட்டாகவே பேசிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுனால சென்சாரை பற்றி எந்த மாதிரி நியூஸ் வந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோ நல்லா ரெகுலராக நம்ம ரிவ்யூஸ் வாட்ச் பண்ணுறவங்களோ சோஷியல் மீடியாவில் நம்மளை டேக் பண்ணி பார்த்தீங்களா இங்கே ஒன்று சொல்லியிருக்காங்க, பார்த்தீங்களா சென்சாரை பற்றி எதோ பேசியிருக்காங்கன்ற மாதிரி நம்மளோட கவனத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. எனக்கு சென்சாரை பற்றின ஃபேசினேஷன்றது இப்போ கிடையாது. எனக்கு காலேஜ் டைம்லேருந்தே அது ஒரு பெரிய ஃபேசினேஷன். என்னென்னா நான் பிஜியில் பண்ண ப்ராஜெக்டே வந்து சின்ன திரைக்கு சென்சார் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதா. என்றைக்காவது அந்த ஃபுட்டேஜ் கிடச்சா நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்து சிவகார்த்திகேயன்லாம் எங்களுக்கு பைட்லாம் கொடுத்துருப்பாரு, வாய்ஸ் பைட்லாம் கொடுத்துருப்பாரு. அந்நியா நான் டேரக்டருக்குலாம் நாங்கள் பேச வச்சுருவோம். அந்த ஃபுட்டேஜ் எங்கே தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுதான். அப்புறம் வந்து என்னோடய ஃபைனல் இயர் பிஜி ப்ராஜெக்டே வந்து சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ் இன் ஃபிலிம் சென்சார்ஷிப் தான். ஸோ லாஸ்ட் 30 வருஷம், அதாவது அப்போ 2010லேருந்து அந்த லாஸ்ட் 30 வருஷத்தில் எப்படி வந்து தமிழ் சினிமாவில் சென்சார்ஷிப்போடைய நேச்சர் வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எனக்கு எப்பயுமே அந்த ஃபேசினேஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. சென்சார்ஷிப்னு ஒன்று இருக்குது, அது ஏன் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, ஏன் ரேட்டிங்கிறதை ஏன் ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க, ஏன் ஃபாரின் மாதிரி நம்ம ஊரில் வந்து ரேட்டிங் சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லைன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அதனுடைய விளைவு தான் நான் வந்து இந்த சென்சாரம் அப்படிங்கிற ப்ரோக்ராமை செல்ஃபீரியில் இருக்கும்போது ஆரம்பிச்சது. அண்ட் இப்போவும் வந்து அப்பப்போ சென்சார்ஷிப்பை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறதும் என்னென்னா, இந்த சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் 1952 அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை தான் ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஊரில். அது வந்து எப்பயோ அது வெள்ளைக்காரன் காலத்தில் சொல்லுவாங்களே, நிஜமே வெள்ளைக்காரன் காலத்தில் ஆரம்பித்த அந்த சினிமாட்டோகிராஃப் ஆக்டை தான் ரொம்ப நாள் பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்க. 1993 வரைக்குமே கூட ஏயூன்னு ரெண்டு கேட்டகரி தான் இருந்துச்சு ஃபிலிம் சென்சார்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். அப்புறம் 93 தான் வந்து யூஏ அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை எடுத்துருந்தாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று எடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து யூஏன்றது வந்து 12 years அண்ட் அபவ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிலோ 12 years வந்து பேரண்டல் கைடன்ஸ் தேவை, பேரண்ட்ஸோட தான் வரணுன்ற மாதிரி. ஸோ நம்ம ஊரில் யூஏக்கும் யூக்கும் எப்பயுமே பெரிய வித்தியாசம் இருந்தது கிடையாது. எல்லாரும் யூ படம் மாதிரி தான் எல்லாரும் ட்ரீட் பண்ணுவாங்க. நடுவில்லாம் ரொம்ப நாள் வந்து ஏ படத்துக்கே எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப அதை என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சு நிறைய பேர் கண்காணிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அதில் ஒரு ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமாக மல்டிப்ளெக்ஸோடைய வருகைக்கு அப்புறம். இப்போ வந்து October 24 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களாம். எனக்கு அதுவே தெரியாது. ஸோ 24லேருந்து புதுசாக சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா யூஏலேயே 3 கேட்டகரியை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா இருங்க எழுதி வச்சுருக்கேன், 7+, 13+, 16+. ஸோ ஏன்னா நம்மளுடைய ரிவ்யூலாம் சொல்லியிருக்கோம், யூஏ கொடுத்துருந்தாலுமே கூட 15 வயசு கீழே இருக்கிறவங்க வேணாம், அவங்களுக்கான சூட்டபிள் கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ எக்ஸ்போஜர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப சீக்கிரமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அறகுறையாக தான் தெரிஞ்சுக்கிறாங்க. பட் ஸ்டில் எக்ஸ்போஜர் அப்படிங்கிறது ஒன்று கிடச்சிருதுங்கிறதுனால அதை மனசில் அதை கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குன்னும் போது ரேட்டிங்ஸில் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வரலாம். இது ஆல்ரெடி நடுவில் வந்து ஒரு கமிட்டிலாம் வச்சு அவங்க ரெக்கமெண்ட் பண்ண சென்சார்ஷிப் ரேட்டிங்ஸா அப்படின்றது தெரியல. பட் புதுசாக இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரி எடுத்துனதுன்றது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு நல்ல முன்னேற்ற பாதைக்கு ஒரு முதல் அடி எடுத்து வச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். அண்ட் அகைன் இதை என்ஃபோர்ஸ் பண்ணோம், அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா யூஏ 7+ அப்படின்னும் போது ஒரு 13+ அப்படின்னும் போது 13 வயசு கீழே இருக்கிற பசங்க தனியாக வந்து படத்தை பார்க்கக்கூடாதுங்கிறத இவங்க இன்ஷூர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ பசங்க வந்து ஒன்ஸ் இந்த 6th 7th ஸ்டாண்டர்ட் போகும்போதே கொஞ்சம் தனியாக ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது, சில் அவுட் பண்ணுறதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். ஸோ அண்ட் 16+, 13+ங்கிறத அதை ப்ராப்பராக பார்த்து என்ஃபோர்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். எனக்கு வந்து சூக்ஷ்மதர்ஷினியே வந்து 16+ தான், யூஏ 16+ தான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா. ஸோ அதனால் அந்த புது ரேட்டிங்கும் இனிமேல் கொஞ்சம் பார்த்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபேமிலியோட போகலாமா வேணாமா, ஃபேமிலியில் போகும்போது யாரெல்லாம் கூப்பிட்டு போகலாம் வேணாம் அப்படிங்கிற காலம் நீங்கள் பார்த்து எடுக்கலாம். ஓகேவா? இதுக்கு நடுவில் இந்த சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணி நம்மகிட்ட பேசுறது ஆர் ஏதாவது கமெண்ட் அடிக்கிறதுங்கிற விஷயத்தை பற்றி பேசும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு மாதம் இந்த கங்குவா ரிலீஸுக்கு அப்புறம் நினைக்கிறேன். என்னன்னா ஒருத்தர் ஒரு டைம்லைன் வந்துச்சு, அவர் ஃபாலோவர் தான் நினைக்கிறேன்.
அவர் போட்டிருந்தார் இந்த மாதிரி வந்து கங்குவாவுக்கு வந்து இப்படி ஓவர் ஹைப் இருந்தது, பட் படம் வந்து நாட் அப் டு த மார்க். ஸோ படத்தோட ரிசல்ட் வந்து பெரிய டிசாஸ்டர் ரேஞ்சுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கோட்டுக்கும் இதே மாதிரி தான் ஓவர் ஹைப் இருந்தது, படத்தோடைய கண்டென்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஆனால் அந்த படம் டிசாஸ்டர் ஆகலையே ஏன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. எனக்கு ரொம்ப சிம்பிளாக தோணுன ஆன்சர் வந்து விஜய் அப்படின்னா. ஏன்னா விஜய் வந்து அப்படி ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஃபிலிம்ஸ் குவாலிட்டி அவருடைய படங்கள் கண்டிப்பாக அது ஹிட் ஆகும். ஏன்னா வாரிசு வந்து அவ்வளோ பெருசாக கலெக்ட் பண்ணக்கூடிய படமா அப்படிங்கிறத நீங்களே மனசு வச்சுட்டு யோசிச்சு பாருங்கள். பீஸ்ட் வந்து எவ்வளோதான் டிசாஸ்டர் ரேஞ்சுக்கு டாக் வந்தாலுமே கூட அந்த படம் மேனேஜ் டு கலெக்ட் மோர் தென் வந்து ஒரு 100-150 crores சம்திங். ஸோ இது வந்து உடனே வந்து அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இந்த ரிப்ளை போட்டேன், நான் பெருசாக விஜய் அப்படின்னு ஒரே ஒரு வேர்டு தான் போட்டேன். அதுக்கு உடனே பயங்கரமாக வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அதை ரீட்வீட் பண்ணி, முதல்ல வந்து நான் விஜய் ஃபேன் இல்லை, அதாவது இப்போ நான் ஆன்லைன் டைம் நான் அனில் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனே அலியோ அனில் ஸ்பாட்டட் அப்படின்லாம் போட்டுருந்தாங்கப்பா. என்ன ஃபேக்டோ அது சொல்லியிருந்தா உடனே இவங்க ஃபேனாக அது எப்பயுமே எல்லாத்தையும் அது கண்டிப்பாக அதாவது கேட்டகரி பிரிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா. அதில் வந்து நம்மளுக்கு ட்ரை ரொம்ப நான் எதுவும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனால் நிறைய பேர் ரீட்வீட் பண்ணி பார்த்தீங்களா ஒரே பேர் தான் கரெக்டாக சொல்லிட்டார் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் நான் நாளையே விஜய் 16 நாளானா கழுவி ஊற்ற தான் போகிறேன். அப்போ இவங்களும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க தான் போகிறோம். பட் அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடாதீங்க, ஓகேவா. நான் ரஜினி ஃபேன். நான் வந்து எப்பயுமே சொல்ல, நான் வந்து தலைவர் ஃபேன் தான், சூப்பர் ஸ்டார் ஃபேன். நான் எங்கள் அப்பா மேபி எங்கள் அப்பா பார்த்து நான் வளர்ந்ததுனால எங்கள் அப்பா வந்து பயங்கர தீவிரமான ரஜினி வெறியர் எங்கள் அப்பா. ஸோ அதனால் வந்து அவரை பார்த்து வளர்ந்ததுனால மேபி நான் எனக்கு எப்பயுமே ரஜினி வந்து ஆல் டைம் ஃபேவரட் எனக்கு. ஏன்னா அவருடைய அந்த பொலிட்டிக்கல் இது மட்டும் அந்த ஸ்டண்ட்டு மட்டும் எனக்கு ரொம்ப பயங்கர இரிட்டேட் ஆச்சு. அஃப்கோர்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி மாதிரி தான், எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயமும் நம்ம பிடிக்கணும்னு இல்லை. அந்த விஷயம் எனக்கு பிடிக்கலனாலுமே கூட நான் ரஜினியோட பெரிய ஃபேன். ஸோ வேட்டையின் சுமாராக இருந்தாலும் அதை நான் சொல்லியிருக்கேன் என்னோட ரிவ்யூவில். அண்ணாத்தையெல்லாம் நான் வந்து பயங்கரமாக ரோஸ்டே பண்ணியிருக்கேன் என்னோட ரிவ்யூவில். அதனால் அதை வந்து நம்மளுடைய நம்ம ஒருத்தருடைய ஃபேனாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால மட்டுமே அவங்க பண்ணுற எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இந்த மென்டாலிட்டி எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சாதாரணமான ஒரு காமன் சென்ஸ். இது வந்து பயங்கரமான ஒரு யூனிக்கான குவாலிட்டிலாம் நான் சொல்ல, இது வந்து ஒரு காமன் சென்ஸ். ஸோ இதை வந்து கொஞ்சம் வளர்த்துக்கிட்டீங்க பொதுவாகவே எல்லாரும், அதை எல்லா நடிகர்களுடைய ஃபேன்ஸுமே இதை வளர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கால் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு தப்பு நடக்குது, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரே வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணுறாரோ, தப்பான படம் சொல்கிற ஒரு ரொம்ப சுமாரான படத்தில் நடிக்கிறாரோ, அதில் இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம அதாவது சொசைட்டல் நார்ம்ஸுக்கு ஒத்து வராமல் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக கால் அவுட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா ஃபேன்ஸுக்கு தான் ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு கடமை இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸ் கூட வந்து செகண்டரி தான் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா நீங்கள் தான் டார்கெட் ஆடியன்ஸுனால ஃபஸ்ட்டு அது நீங்கள் தான் ப்ராப்பரான ரியாக்ஷன் கொடுக்கணும். அதை வச்சுட்டு அவங்க அடுத்தடுத்த படங்கள் அவங்க திருத்திப்பாங்க அப்படின்னும் போது இந்த ஒரு மென்டாலிட்டியை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து விஜய் ஃபேன் சொல்லுங்கள், அஜித் ஃபேன் சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுவாங்க, நான் எப்பயுமே தலைவர் ஃபேன். ஓகே. அண்ட் கமிங் டு த லாஸ்ட் சப்ஜெக்ட் ஆஃப் அவர் மற்றும் பல என்னன்னா இந்த ரிவ்யூ பேன் அப்படிங்கிறது. அப்பப்போ தமிழ் சினிமா உலகத்தில் வந்து அப்பப்போ அந்த மாதிரி ஒரு காமெடி ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. ரிவ்யூ எல்லாம் பேன் பண்ணணும் 3 நாள், அது நடுவில் வந்து சொல்லிடுறாங்க 3 நாள் தான் ரிவ்யூ வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து கங்குவாவுடைய டிசாஸ்டருக்கு அப்புறம் ரிவ்யூ டோட்டலாக பேன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து கங்குவாவுடைய பப்ளிக் ஒப்பீனியனில் அந்த ஒரு அங்கிள் ஒருத்தர் பேசினார், ரொம்ப டூ மச்சாக பேசினார். அவர் பயங்கரமாக எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ₹1 10 ரூபாய்க்கு நச்சார் மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து பே பண்ணி அவர் பேச வச்ச மாதிரி தான் ரொம்ப பச்சையாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் ஒரு சில பேர் வந்து இப்போ வந்து கேமராவுக்காக பயங்கரமாக வந்து சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி, அதாவது எப்படிலாம் நம்ம வித்தியாசமாக கழுவி ஊற்றினா நம்மளை வந்து ஃபீச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற புரிஞ்சு வச்சுக்கிட்டு வேணுனே பர்பஸ்ஃபுல்லாக பேசுன மாதிரி இருந்தது. அஃப்கோர்ஸ் படம் மோசமாக தான் இருந்தது, அதெல்லாம் ஓகே தான். பட் இந்த மாதிரியான அதாவது ஒரு ரொம்ப பர்சனலான அட்டாக்காக இருந்தது எல்லாமே. அது கண்டிப்பாக கண்டிக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் அதுக்காக அந்த மாதிரி பப்ளிக் ஒப்பீனியனே கேட்கக்கூடாது, ரிவ்யூவே பேன் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து பெரிய முட்டாள்தனம் தான் என்னுடைய கருத்து. அண்ட் அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன இனிமேல் ரிவ்யூ பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ரிவ்யூ வந்து பேன் பண்ணுற சொன்னால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிவ்யூ பேன் பண்ண சொல்லியிருக்காங்க, அது நடக்கலைனாலும் இப்போ வந்து பப்ளிக் ஒப்பீனியனை பேன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா உங்கள் தேட்டர் பெர்மிசஸுக்கு வந்து ஷூட் பண்ணுறாங்க, அதனால் உங்கள் தேட்டர் பெர்மிசஸில் அதுக்கான பெர்மிஷன் கொடுக்காதீங்க, உங்கள் அந்த தெருவிலே யாரும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி என்ஷூர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்பூர் சுப்பிரமணியம் தான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு, அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுவே வந்து ப்ரொடியூசர்ஸ்குள்ளேயே அது ஒரு என்ன சொல்கிறது ஒத்துமையான கருத்துங்கிற மாதிரி இல்லை. அதே நிறைய பேர் வந்து அதெல்லாம் சுரேஷ் காமாட்சி ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் படத்தை ரிவ்யூ பண்ணுங்கள், ஏன்னா ரிவ்யூ மூலமாக தான் படத்துக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது, பண்ணுங்க, பட் அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு வழி இருக்குது, அப்படி பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜியும் ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன், ரிவ்யூலாம் பண்ணலாம் நீங்கள், அது கடையில் போய் பிஸ்கெட் வாங்குற மாதிரி தான், பிஸ்கெட் நல்லா சொல்ல போகிறாங்க, அதே தான் நானும் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து கன்சியூமர் நம்ம வாங்குற ப்ராடக்ட் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு வழிமுறை அதுக்கு, அது வந்து பர்சனல் அட்டாக்காக இல்லாமல் நம்ம ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டோட நம்மளுடைய பயசெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு அதெல்லாம் சொல்லாமல் என்ன அந்த ப்ராடக்ட்டில் என்ன குறை இருக்குது, உங்களுக்கு ஏன் அந்த ப்ராடக்ட் பிடிக்கல அப்படிங்கிறத மட்டும் ப்ராப்பராக வச்சுக்கிட்டு போது அப்போ தான் வந்து விமர்சனங்களுக்கும் ஒரு கிரெடிபிலிட்டி வர ஆரம்பிக்கும். இல்லைனா பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஆன்லைன் விமர்சனங்கள் எல்லாமே பெய்டு, ஆன்லைன் விமர்சனங்கள் எதுவுமே சரியில்லைன்னு பொதுவாக சொல்லும்போது அப்போது அது 2 சைடுக்குமே பெருசாக பெனிஃபிட் ஆகாது. நம்ம ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்டிவ் விமர்சனம் சொல்லும்போது அதுவும் அவங்க காதுக்கு போகாது,
அண்ட் வைசி வர்ஸா. ஸோ அதனால் வந்து ரிவ்யூ பேன்லாம் வாய்ப்பே கிடையாது. அண்ட் கேரளாவில் வந்து ஏதோ படத்துக்கு வந்து இது மாதிரி ஸ்டே ஆர்டர்லாம் வாங்கியிருக்காங்களாம், என்னன்னு தெரியல. அது ப்ராப்பரான அந்த நியூஸ் எனக்கு தெரியல. ஏதோ ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் அப்படி நடந்திருக்கு போல இருக்குது. ஸ்டே ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு எனக்கு தெரிஞ்சு அது என்ன மாதிரியான வார்த்தைகளில் அந்த ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அது வேணால் மேபி நான் அடுத்த மற்றும் பல எபிசோடுக்குள்ளே அதை நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, பட் இந்த ரிவ்யூ பேன் அப்படிங்கிறதெல்லாம் டோட்டலாக முதல்ல அனாவசியம். அண்ட் அடுத்தது வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா படம் பார்த்துட்டு வெளில வந்து யாரும் அதை பற்றி வெளில பேச மாட்டாங்க அப்படிங்கிற அஷூரிட்டி இருந்துச்சு அப்படின்னா மேபி நம்ம வந்து ரிவ்யூவை வந்து பேன் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். சரியா, வேறு டாபிக் எதுவும் இல்லை. எழுதி வச்சதெல்லாம் பேசிட்டேன், விட்டு வச்சுட்டு இருந்தேன். அதை எல்லாமே பேசிட்டேன். கொஞ்சம் பெரிய எபிசோடாக போயிடுச்சு. பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு ஓகே தான் நினைக்கிறேன். இப்போ வந்து மற்றும் பல எபிசோட வந்து பாட்காஸ்ட்லேயும் நான் கேட்டகரைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு விஷயம்னா அது நம்மளுக்கு யூடியூப்பில் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் நம்மளுக்கு யூடியூப்பில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால் எனக்கு சுத்தமாக நிறைய விஷயங்கள் தெரியவே தெரியாது. இந்த பாட்காஸ்ட்டில் நான் வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால அது என்ன அட்வான்டேஜ் இருக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இது வாய்ஸில் கேட்கும்போது சில விஷயம்லாம் நான் வந்து பிக்சர்லாம் போட்டு காமிச்சிருப்பேன், அந்த இளையராஜா டிஷர்ட் மாதிரி. அதெல்லாம் எப்படி உங்களுக்கு புரியும் எனக்கு தெரியல. நான் அந்த பிளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நான் பேசுறது உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஒருவேளை யாராவது யூடியூப் எக்ஸ்பர்ட் இருக்கீங்க, இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த பாட்காஸ்ட் பிளேலிஸ்ட்டில் நான் அதை ஆட் பண்ணதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். அது அட்வான்டேஜாக இருக்கும். அப்போ நீங்கள் ரிவ்யூ எல்லாத்தையுமே பாட்காஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம், எல்லாத்தையுமே நான் பாட்காஸ்ட்லேயும் ஆட் பண்ணுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஏன்னா எனக்கு என்ன ஒரு சின்ன டிக் மார்க்கு செக் பாக்ஸ் செக் பண்ண போகிறோம், அவ்வளோதானே. அதனால் ஸோ ஒருவேளை நீங்கள் அதை பாட்காஸ்ட்டாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னாலும் மற்றும் பல எபிசோடை நீங்கள் பாட்காஸ்ட்டில் கேட்டு ரசிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ரிவ்யூ வேறு என்ன இருக்கும், வேறு ஏதாவது வீடியோ ஏதாவது வரும். வேறு ஏதாவது வீடியோ நான் ரிவ்யூ தான் போடுறேன், இல்லை மற்றும் பல போடுறோம், அவ்வளோதான். நிறைய கான்செப்டில் யோசித்து வச்சுருக்கேன். பட் அதுக்கான சமயம் கரெக்டாக வருமானங்கிறது தெரியல. அதுக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் ஒரு 2 வாரத்துக்குள்ளே அதுக்கான கரெக்டான கிளாரிட்டி கிடச்சிருன்னு நினைக்கிறேன். கிடச்சதுக்கப்புறம் மேற்கொண்டு மற்ற விஷயங்களையும் நம்ம பேசுவோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாதத்துக்கு ஒரு எபிசோட் தான் போட முடியுது மற்றும் பல. அது ஏதோ இந்த ஒரு கேர்ஸ் ஜிங்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. எப்போ நான் நடுவில் யோசிச்சு ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுட்டேன் பேசணுன்ட்டு, ஆனால் பேச முடியாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா டாபிக். அதனால தான் இன்றைக்கி எபிசோட் வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. மேபி அடுத்த இயர் எண்டுக்கு முன்னாடி எப்படியும் நம்ம டாப் 10 பாட்டம் 10 எல்லா வீடியோவும் கண்டிப்பாக வரும். அதுக்கு முன்னாடியே அப்புறமும் இயர் எண்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ஒரு மற்றும் பல வீடியோவில் நம்ம சந்திப்போம். முடிஞ்சால் ஒரு லைவ் நம்ம Q&Aவும் பண்ணுவோம். ஆர்கே மாதிரி ஒரு லைவ் Q&Aவும் பண்ணுவோம். சரியா, நம்ம மீண்டும் சந்திப்போம்.